இந்த செயின் என் கழுத்துல இருந்துச்சு, அம்மா பார்த்தா சங்க நெரிச்சிருவாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். அந்த டாலருக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. நீ இதை பார்த்து என் காதல புரிஞ்சுப்பேன் தான் நான் அன்னைக்கு உனக்கு இதை என் காதல் பரிசா கொடுத்தேன். ஆனா கடைசி வரைக்கும் நீ அதை பார்க்கவே இல்லை. எனக்கு பயமா இருக்கு பெரியய்யா. இந்த செயின் எனக்கு வேணாம். இல்ல பார்வதி, நீ இந்த செயினை கழட்டக்கூடாது. வேண்டாம் பெரியய்யா, இது உங்க பரம்பரை செயின். இது என் கழுத்துல இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ற? நாளைக்கு இதை கழுத்துல போட்டுட்டு அம்மா முன்னாடி வந்து நிக்கிற. பெரியய்யா, என்ன சொல்றீங்க? தனக்கு வரப்போற மூத்த மருமகளுக்காக அம்மா இந்த செயினை வச்சிருந்தாங்க. நாளைக்கு இந்த செயினோட நீ அம்மா முன்னாடி வந்து நிக்கணும். அவங்களுக்கு வரப்போற மூத்த மருமக நீ தானே அவங்களுக்கு புரிய வைக்கணும். முடியாது பெரியய்யா, நான் செயினை கழட்டிடுறேன். இரு பார்வதி, உன் பெரிய சொல்றேன், இந்த செயினை உன் கழுத்துல இருந்து எப்பவுமே கழட்டக்கூடாது. நாளைக்கு அம்மா முன்னாடி இப்படி வந்து நிக்கிற. நீ தான் அவங்களோட மூத்த மருமகன் புரிய வைக்கிற. அம்மா தான் உங்க கல்யாணத்துக்கு உடனே பொண்ணு பாக்குறதா சொல்லிருக்காங்களே, அப்புறம் நான் எப்படி அவங்க முன்னாடி நிக்க முடியும்? என் அருமை பொண்டாட்டி, உன் புருஷன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாம நீ தான் தடுக்கணும். அதை விட்டு இப்படி கண்ணை கசக்கலாமா சொல்லு? வேணா பெரியய்யா, எனக்கு பயமா இருக்கு. புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும். நாளைக்கு இந்த செயினோட அம்மா முன்னாடி, அதாவது உன் மாமியார் முன்னாடி வந்து நிக்கிற. இது உன் புருஷனோட உத்தரவு. டே கணேசா, இன்னும் முடியலையா? எல்லாமே முடிஞ்சிருச்சுக்கா. தமிழ் மட்டும் கொஞ்சம் இருக்கு, அதை நான் காலையில இருந்து பாத்துக்கிறேன். சரி, இதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு அந்த பாயை விரிச்சு போடு. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அக்கா நில்லு, என் பக்கம் திரும்புக்கா. எதுக்குடா? அக்கா, நீ முதல் தடவை வீட்டுக்குள்ள நுழையும் போது உன் கழுத்துல இந்த செயின் இல்லையே. இப்ப நீ வீட்டுக்குள்ள நுழையும் போது தான் உன் கழுத்துல இந்த செயின் இருக்கு. நீ எங்க போயிட்டாருன்னு நான் கேட்டது கூட நீ இன்னும் கூட எனக்கு பதில் சொல்லலக்கா. உனக்கு இந்த செயினை யார் கொடுத்தது? நீ எங்கக்கா போயிட்டு வர? டே கணேசா, மெதுவா பேசுடா. அப்பா உள்ளதா இருக்காரு, அவர் காதுல விழுந்துற போது. அக்கா, இந்த செயினை பார்த்தா பெரிய உனக்கு கிஃப்டா கொடுத்த செயின் மாதிரியே இருக்கு. அன்னைக்கு நம்ம ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அப்பா தொப்பில தெரியாம விழுந்த செயின் தானக்கா இது? அதே செயின் தான்டா. அப்பாவோட தொப்பிக்குள்ள விழுந்த செயின் எப்படியோ அகிலாமா ஹேண்ட்பேக்குக்கு போய் மறுபடியும் பெரியய்யா கைக்கே திரும்ப வந்துருச்சுடா. சரிக்கா, பெரிய கைக்கு போன இந்த செயின் மறுபடியும் எப்படிக்கா உன் கழுத்துக்கு இந்த செயின் வந்தது? அது பெரியய்யா தான் இப்ப என்ன கூப்பிட்டு அவர் கையால இந்த செயினை என் கழுத்துல போட்டு விட்டாரு. என்னக்கா சொல்ற? பெரியவே இந்த செயின் உன் கழுத்துல போட்டு விட்டாரா? ஆமாண்டா கணேசா, இந்த டாலருக்குள்ள என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு அன்னைக்கு ஓபன் பண்ண முயற்சி பண்ணியே. ஆமா. இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் என்னோட போட்டோவும் இன்னொரு பக்கம் பெரிய போட்டோவும் இருக்கு. அப்படியா? எங்க ஓபன் பண்ணி கட்டு பார்க்கலாம். சூப்பர்க்கா. பெரியய்யா இந்த செயினை என் கழுத்துல போட்டு விட்ட பிறகு இது எப்பவும் உன் கழுத்துலயே தான் இருக்கணும், கழட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டாருடா. பெரிய ரொம்ப சரியாதாக்கா சொல்லிருக்காரு. அத நினைச்சு நீ சந்தோஷப்படாம நீ ஏன்க்கா இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க? இந்த செயினை கழுத்துல போட்டுக்கிட்டு நாளைக்கு காலையில அகிலாமா முன்னாடி நான் வந்து நிக்கணும்னு பெரியய்யா சொல்லிருக்காருடா. இது மூத்த மருமகளுக்காக அம்மா வச்சிருந்த செயின்.
இந்த செயினோட நீ அம்மா முன்னாடி வந்து நின்னு நீதான் மூத்த மருமகன்னு அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னு வேற சொல்லிருக்காரு. அப்படி போட கருவால கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? டே கணேசா, என்ன விளையாடுறியா? இந்த செயினோட நான் அம்மா முன்னாடி போய் நின்னா என்ன ஆகும் தெரியுமா? அத நினைச்சாலே பயமா இருக்குடா. பெரிய இருக்கும் போது உனக்கு என்னக்கா பயம்? பெரிய சொன்ன மாதிரி காலையில செயினோட அகிலம்மா முன்னாடி போய் நில்லுக்கா. எதா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம், விடுக்கா. ஏய் கணேசா, ஏய் அப்பா வரடா போ. பார்வதி வந்துட்டியாமா? ஆமாப்பா. சரி நீ போய் சாப்பாடு எடு. சரிப்பா. கணேசா, நீ பேக் எடுத்து வச்சுட்டு பாய் எடுத்து வெறி, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பார்வதி நில்லு. பார்வதி, கழுத்துல புதுசா செயின் போட்டிருக்க, யாரோடதுமா இது? வந்து அப்பா, அது வந்துப்பா அக்கா பாட்டு பாடி மழைய வர வச்சு அகிலாமாவோட உயிரை நெருப்புல இருந்து காப்பாத்துனதுக்காக அகிலாமா இந்த செயினை அக்காவுக்கு பரிசா கொடுத்திருக்காங்கப்பா. ஓ, ஆ, ஆமாப்பா. பரிசா கிடைச்ச செயின்பா. அம்மாவை காப்பாத்துனதுக்காக கிடைச்ச பரிசா இது? இந்த செயின் எப்பவும் உன் கழுத்திலே கிடக்கணும், கழட்டியே வைக்காத, புரிஞ்சுதா? நானும் அதேதான்ப்பா அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி, எனக்கு பசிக்குது, நீ போய் சாப்பாடு எடுத்து வைமா. சரி நீங்க உட்காருங்கப்பா, நான் எடுத்துட்டு வரேன். டேய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாய் எடுத்துட்டு வா. சரிப்பா. செயினை போட்டுட்டு வர சொன்னா பார்வதி இன்னும் ஆளை காணுமே. பெரிய இந்த செயினை கழுத்துல போட்டுட்டு வந்து அம்மா முன்னாடி நிக்கணும்னு சொல்லிருக்காரு. இது அம்மாவோட அப்பா கழுத்துல போட்டுட்டு இருந்த பரம்பரை செயின். இதை என் கழுத்துல போட்டுக்கிட்டு அம்மா முன்னாடி போய் நிக்கிற தைரியம் எனக்கு இல்ல. ஆனா கழுத்துல செயின் இல்லாம போனா பெரியயா வருத்தப்படுவாரு. இப்ப என்ன பண்றது? பெரியயா தான் ஃபோன் பண்றாரு. என்ன பண்றது?
ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? இப்போ எடுத்து பேசலன்னா பெரியயா இங்கேயே வந்துருவாரே. ஹலோ பெரியயா. என்ன பார்வதி, ஏன் ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரம்? அது வந்து கிச்சன்ல வேலையா இருந்த பெரியயா, அதான் வந்து எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. இன்னும் அவுட் ஹவுஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? 8 மணிக்கு டான் நீ உள்ள வருவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அ. இந்த வீட்டோட மூத்த மருமக யாருன்னு இன்னைக்கு அம்மாக்கு தெரிஞ்சிருன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நான் எவ்வளவு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ இன்னும் வராம இருக்க. என்ன மன்னிச்சிருங்க பெரியயா, என்னால இன்னைக்கு வேலைக்கு வர முடியாது. வேலைக்கு வர முடியாதா? என்னாச்சு? அது அது வந்து காய்ச்சல் பெரியயா, அதனால நான் இன்னைக்கு வேலைக்கு வரல. நேத்து நைட் நல்லா தானே இருந்தா, இப்ப எப்படி திடீர்னு காய்ச்சல் வரும்? அது அது எப்படியோ வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு கேட்டா எப்படி என்ன சொல்றது பெரியயா? பயங்கரமான காய்ச்சல் வந்தாலும் உடம்புக்கு முடியாம போனாலும் நீ லீவ் போட மாட்டிய, வேலைக்கு கரெக்டா வருவிய. இன்னைக்கு என்னமோ காய்ச்சல் வேலைக்கு வரலன்னு சொல்ற. அது வந்து பெரியயா, எனக்கு தெரியும் பார்வதி, உனக்கு வந்திருக்கிறது போய் காய்ச்சல். இந்த ஹோம்ஒர்க் பயந்துட்டு ஸ்கூல் பசங்கலாம் எனக்கு காய்ச்சல், வயிற்று வலி, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற மாதிரி கழுத்துல செயினோட அம்மா முன்னாடி வர பயந்துட்டு காய்ச்சல்னு என்கிட்ட போய் சொல்ற. உன்னை எப்படி அம்மா முன்னாடி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வெயிட் பண்ணு, நான் உன்னை வர வச்சு காட்டுறேன். பெரியயா. பெரியயா என்ன இப்படி சொல்றாரு? என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. நான் என்ன பண்றது? இதை எப்படி சமாளிக்கிறது? அகிலா, அகிலா, என்ன ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆதிக்கு கல்யாண நேரம் கூடி வந்துருச்சுன்னு குருஜி சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆதிக்கு பொருத்தமான பொண்ணை தேடணுமேங்கிற யோசனையில இருந்தியா? ஆமாங்க. ஆதிக்கு பொருத்தமான பொண்ணா மட்டும் இல்லாம எனக்கு அப்புறம் இந்த ஆதிக்கடவூர் வம்சத்தோட பெருமைகளை கட்டி காப்பாத்துற மூத்த மருமகளாவும் இருக்கணுங்க. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவா. நீ கவலையப்படாத அகிலா. மா, வா ஆதி. உன் கல்யாண விஷயமா உனக்கு பொண்ணு பாக்குறத பத்தி தான் நானும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். நீயே வந்துட்ட. சொல்லு ஆதி, என்ன விஷயம்? இது வந்து பார்வதி விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பார்வதி விஷயமா பேசணுமா? என்ன பேசு. பார்வதி பத்தி அதிகமா நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லம்மா. நம்ம குடும்பத்துக்காக பார்வதி கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கா. குலதெய்வம் கோயிலுக்கு போனப்ப பாம்பு கிட்ட இருந்து உங்க உயிரை காப்பாத்தின பார்வதி இப்போ நெருப்புல இருந்து மறுபடியும் உங்க உயிரை காப்பாத்திருக்கா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்க மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் விசுவாசம் வச்சிருக்க பார்வதிக்கு நம்ம எதனா செய்யணுமா? ஆதி சொல்றது கரெக்ட் தான் அகிலா. எதையும் எதிர்பார்க்காம பார்வதி நமக்காக எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கா. அந்த நந்தினி செஞ்ச சதியால நமக்காக பார்வதி ஜெயிலுக்கு கூட போயிருக்கா. ஏன் சாவோட வாசல் வரைக்கும் கூட போயிட்டு வந்திருக்கா. அப்படிப்பட்ட பார்வதிக்கு நாம ஏதாவது செய்யணும் அகிலா.
சரி, என்ன செய்யணும் நீயே சொல்லாதி. சிங்கப்பூர்ல சிறந்த அம்பாசிடருக்கான அவார்டு கொடுத்த பணத்தை கூட பார்வதி வாங்க மறுத்துட்டா. அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்க சொன்னதால நம்ம அனாதை இல்லத்துக்கு கொடுத்துட்டோம். ஞாபகம் இருக்கு. வேணா ஒன்று பண்ணலாம். அதுக்கு பதிலா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு நீயே பார்வதி கிட்ட கொடுத்துரு. கொடுக்கலாமா? ஆனா என்ன ஆதி, அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறியா? அப்ப பார்வதிக்கு நீ எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த அமௌண்ட்டை போட்டு கொடுத்துரு. அது இல்லம்மா, அவ என் கையில இருந்து வாங்கிக்கிறத விட உங்க கையில வாங்கிக்கணும்னு தான் ஆசைப்படுவா. அதனால அவளை கூப்பிட்டு நீங்களே உங்க கையால் அந்த செக்கை கொடுத்தா அவ சந்தோஷப்படுவா. ஆமா அகிலா, எதுவா இருந்தாலும் அதை உன் கையால வாங்கணும்னு தான் பார்வதி ஆசைப்படுவா. ஆதி சொன்ன மாதிரி உன் கையாலே கொடுத்துறேன். விஜயா, எஸ் மேம். ஏன் ரூமுக்கு வா. ஓகே மேம். மேடம், பார்வதிய நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வா. ஓகே மேம். போ. நீ காய்ச்சல்னு போய் சொல்லி வீட்டில் இருந்துட்டா விட்டுருவனா? இப்போ நீ கழுத்தில் இருக்க செயினோட அம்மா முன்னாடி வந்து நின்று தானே ஆகணும். உன்னை எப்படி அம்மா முன்னாடி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வெயிட் பண்ணு, நான் உன்னை வர வச்சு காட்டுறேன். பெரியய்யா என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அம்மா முன்னாடி என்னால சாதாரணமாவே போய் நிக்க முடியாது. இந்த செயினோட போய் நான் எப்படி நிப்பேன்? பார்வதி. விஜயக்கா, வாங்க விஜயக்கா. என்ன விஜயக்கா தேடி வந்திருக்காங்க? ஒருவேளை பெரியய்யா அனுப்பி வச்சிருக்காரோ? என்ன பார்வதி, வெளியே கிளம்புறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, உன்னை பார்க்கும்போது கிளம்பி தயாரா இருக்க, ஆனா வேலைக்கு வரலையே, அதான் கேட்டேன். அது வந்து வேலைக்கு தான் விஜயக்கா கிளம்பிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பார்வதி, மேடம் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். அம்மா கூப்பிட்டாங்களா? என்ன விஷயம் விஜயக்கா? எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியாது பார்வதி, நீ வா போலாம். விஜயக்கா, அம்மா தான் கூட்டிட்டு வர சொன்னாங்களா? என்னாச்சு பார்வதி உனக்கு? ஏன் டவுட்டாவே கேக்குற? மேடம் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க, வா போலாம்.